தலைப்புக்கு ஏற்ற மாதிரி கிஸ் சம்பந்தப்பட்ட கதை தான். படத்தில் கிஸ்ஸு தான் ஒரு முக்கியமான கேரக்டரு. கிஸ்ஸு தான் கதையவும் நகர்த்துது. கிஸ்ஸு தான் ஹீரோவுக்கு பிரச்சனையையும் ஏற்படுத்துது. கிஸ்ஸு தான் காதலையும் பிரிக்குது. அதுக்காக படத்தில் ஏகப்பட்ட கிஸ்ஸுன்னு இருக்கும், கிளுகிளுப்பாக இருக்கும், அந்த மாதிரி படம்லாம் நினச்சிடாதீங்க. இது வேற மாதிரியான கிஸ் கதை. சூப்பர் மார்க்கெட்டை வச்சுருக்க ஹீரோ கவினுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குது. யாராச்சும் 2 பேர் கிஸ் அடிக்கிறத பார்த்தாருன்னா அவரோட மனசில் அவங்க வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது தெரியும். ராஜா காலத்து சம்பவம் ஒரு புத்தகம் மூலமாக அவருக்கு அந்த சக்தி கிடைக்குது. அந்த பவரால் காதலர்களெல்லாம் பிரிக்கிறாரு. நான் யாரையும் காதலிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் டான்ஸ் ஸ்கூல் நடத்துகிற ஹீரோயின் பிரீத்தி அஸ்ரானி மேலே காதல் வசப்பட அவங்களுக்குள்ளேயும் கிஸ் அடிக்கப்படுது. சட்டுன்னு ஹீரோயினோட வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது கவினுக்கு தெரிய வர, ஐயையோ அது நடக்கவே கூடாதுன்ட்டு பதறாரு. ஹீரோயினை விட்டு விலகவும் செய்கிறாரு. அவர் கனவுல வந்து பயமுறுத்தின விஷயம் என்ன, இவங்க காதல் சக்ஸஸ் ஆச்சா அப்படிங்கிறத ஃபேண்டசி கலந்த காதல் கதையாக சொல்லி இருக்காரு தேசிய விருது வாங்கின டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் கிருஷ்ணன். இவர் இயக்குற முதல் படம் இதுதாங்க. சராசரியான ஆங்கிலோ இந்தியன் குடும்பத்து இளைஞனாக வராரு கவின். யாராச்சும் கிஸ் அடிக்கிறத பார்த்தா அவரோட மூளைக்குள்ள நரம்புகள்லாம் விரியும். அவர் மனசில் அடுத்து நடக்கிற அவங்களோட எதிர்காலம் தெரியும். பெரும்பாலும் அது காதலர்களுக்கு எதிராக இருக்க காதலையே வெறுக்கிறாரு. முதல் பாதியில் காதலை பிரிக்கிறது, ஹீரோயினை சந்திக்கிறதுன்னு சுமாராக நடிச்சிருக்காரு. ஆனால் காதல் பிரிவுக்கு அப்புறமா கவினோட நடிப்பு வேற லெவல். ஓவர் பில்டப் ஹீரோயிசம்லாம் இல்லாமல் இயல்பாகவே நடிச்சிருக்காரு. கிஸ் சம்மந்தப்பட்ட காட்சிகள் கூட டீசெண்டாக தாங்க இருக்கு. குறிப்பாக அவர் அப்பாவோட காதல் சம்மந்தப்பட்ட சீன்களில் மெச்சூர்டான நடிப்பை கொடுத்துருக்காரு. டான்ஸ் ஓகே தான், ஆனாலும் இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும். கவின் பிரீத்தி அஸ்ரானியோட காதல் கதை ஒரு ட்ராக் அப்படின்னா, அவர் அப்பா ராவ் ரமேஷ் தன்னோட முன்னாள் காதலி கௌசல்யா கூட நட்பாக இருக்கிறது, அதனால் ஏற்படுற பிரச்சனை, கவினோட அம்மா தேவயானியின் மனநல, இதெல்லாம் இன்னொரு ட்ராக். அது ரொம்பவே அழகாகவும் சொல்லி இருக்காங்க. ஆங்கிலோ இந்தியன் லேடிகளாக கௌசல்யா தேவயானி கண்களுக்கு அழகாகவே காட்டியிருக்காங்க. கவின் அப்பாவாக வர ராவ் ரமேஷோட நடிப்பு சூப்பருங்க. கவின் காதல் கதைக்கு வந்தோன்னா, கிஸ் கனவு காரணமாக காதலி நல்லா இருக்கணும்ன்ட்டு அவங்கள பிரிகிறாரு கவின். கடைசியில் எப்படி சேர்றாங்க அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸே. தீ பிடிக்க நடக்கிற அந்த கிளைமேக்ஸை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக எடுத்திருந்தா தாறுமாறாக இருந்திருக்கும். கொஞ்சம் ஃபீலிங் மட்டும் மிஸ் ஆகுது. மற்றபடி கவினுக்கு ஒரு ஆவரேஜான படம் தான். ஆனால் ஏமாத்தலைங்க, கொடுக்குற காசுக்கு படம் ஒர்த்து தான். ஹீரோயினாக வர அயோத்தி பட புகழ் பிரீத்தி அஸ்ரானியோட டான்ஸ் சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் க்யூட்டாக இருக்குது. சில காட்சிகளில் ஓரளவுக்கு நடிக்கவும் செஞ்சுருக்காங்க. ஹீரோ ஃப்ரெண்டாக வராரு ஆர்ஜே விஜய், அவரோட அப்பாவாக வராரு விடிவி கணேஷ். அது மட்டும் இல்லாமல் கவின் சம்மந்தப்பட்ட பல காமெடி சீன்கள் தான் படத்தோட ஆக்சிஜனே. அதுலேயும் விடிவி கணேஷ் ரொம்ப நாளைக்கு அப்புறமா காமெடியில் எனர்ஜியாக இருக்கார். அவர் சம்மந்தப்பட்ட அந்த கல்யாண மண்டப காட்சி, ஜிம்மில் அடிக்கிற லூட்டிலாம் ரொம்பவே சிரிக்க வைக்குது. தற்கொலை மனப்பான்மையோடு வர்ற அந்த இளைஞனோட காமெடி நடிப்பு, லேடி கெட்டப்லாம் செம்மங்க. கௌரவ வேடத்தில் வந்தாலும் பிரபு பாடல் காட்சிகளில் மட்டும் ஓகே. இசையமைப்பாளர் ஜென் மார்ட்டினும் அப்படித்தான். முதல் பாதியில் கொஞ்சம் நெளிய வச்சாலும் அடுத்த பாதியில் கதையை வேகமாக நகர்த்திட்டாரு இயக்குனர் சதீஷ். ராஜா சம்மந்தப்பட்ட ஃப்ளாஷ்பேக் கதையை இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே சொல்லி இருக்கலாம். அந்த புத்தகம் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஓவரான பில்டப்புங்க. அதே போல் கிஸ் சம்மந்தப்பட்ட சீன்களை இன்னும் கமர்ஷியலாக காமெடியாகவே எடுத்திருக்கலாம். முக்கியமான அந்த கிளைமேக்ஸ் காட்சியை கிராஃபிக்ஸ் பேக்ரவுண்டில் எடுத்திருக்கிறதுல ரொம்பவே அலட்சியம் பண்ணி இருக்காங்க படக்குழு. அதை இன்னும் உணர்ச்சி பூர்வமாக எடுத்திருந்தா கிஸ் அழுத்தமாக மனசில் பதிஞ்சிருக்கும். ஆனாலும் கலகல காதல் காட்சிகள், காமெடி, கிஸ் சம்மந்தப்பட்ட ஃபேண்டசி, கதையில் சொல்லப்படுற யூத்ஃபுல்லான விஷயங்களுக்காக ஒரு முறை பார்க்கலாம். கிஸ் ஒரு முறை அடிக்கலாம், சாரி பார்க்க